நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாங்க பாமாலை கோமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்து சுவர்வடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் அடினி வேங்கடவர்க்கென்றை விதி என்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமேலகு. ஆரம்பத்திலேயே அந்த பலஸ்ருதியில கடைசியில சொல்றத விதி அப்படின்னு, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்ததாக தை பிறந்தால் வழி பிறக்கும் தையொரு திங்களும் என்று ஆரம்பிச்சிருக்கா ஆண்டால். அத ரொம்ப அற்புதமாக பார்க்க போறோம். அடுத்தது இப்ப இந்த பாசுரம், கடைசி பாசுரம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரடியாய் சென்று இறங்கி ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்திலே நாம் ஒரு திருப்பாவை அனுபவிச்சுருக்கோம். அந்த திருப்பாவையில இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போறது கடைசி பாசுரமாக வரக்கூடிய வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இதுல என்ன சார் விசேஷம், என்ன சுவாமி விசேஷம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் மகாபாரதம், ராமாயணம், இதிகாச புராணங்கள் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம், நிறைய கேட்டு இருக்கோம். அப்படி கேட்டாலுமே நம்மளுக்கு என்னன்னா சலிக்கிறதே இல்லை, அழுக்கிறது சலிக்கிறதையே இல்லை நமக்கு. ஏன்னா திகட்டாத இன்பத்தை தரக்கூடிய அர்த்த விசேஷங்கள் பொதிந்தது ராமாயண மகாபாரதம் இதிகாசங்கள். ஆழ்வார் நாயன்மாருடைய பக்தி பரவசத்தால் விளைந்த பாசுரங்கள் அத்தனையுமே. பக்தியில தான் சார் அழகு இருக்கு, பக்தியில தான் நம்முடைய தமிழ் வளர்ந்ததே பக்தியில தான். அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லலாம். அதுவும் இந்த தமிழுடைய அழகை தான் நம்ம பார்க்க போறோம். அது ஆண்டாளுடைய வாய்ச்சொற்கள் மூலியமாக பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமா பார்க்கணும். இந்த வருஷம் ஆண்டாளுடைய பக்தியோடு கூடிய தமிழின் அழகை நாம் அனுபவிக்க போறோம். அதுல இந்த 30வது பாசுரம் வங்கக்கடல், அந்த பாசுரத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன அர்த்த விசேஷங்கள் பார்த்துட்டு பக்தி எந்த அளவுக்கு ஆண்டாளுக்கு இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிந்த வரையில் கொஞ்சம் பார்த்துட்டு, அந்த ஆண்டாளுடைய பக்தி மூலியமாக தமிழ் எந்த அளவுக்கு மிளிர்கிறது, தமிழை எப்படி கையாண்டிருக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சித்த புருஷர்களும் 18 சித்தர்கள் எவ்வளவோ தமிழை பத்தி சொல்றா, தமிழ்ல சொல்றா. எவ்வளவு நம்மளுக்கு புரியுறது, தெரியுது, அறிஞ்சிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே முடியாது, தமிழ்ல சொன்னாலே தெரியாது. அதுவும் திருமழிசை பிரான் பாடின பாசுரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது நமக்கு. 6 மாறும் 6 மாய் 5 5 5 மாய் 7 செய்ய 2 3 7 மாறும் 8 மாய் அப்படின்னு வேதாந்த தேசிகன் கருடதண்டம் எடுத்த மாதிரி இருக்கும். அது கருடதண்டம் நமக்கு வாயிலே நுழையாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், கருடதண்டம் மாதிரி இருக்கும். அதுல தமிழ்ல தான் பாடிருக்காரு, ஆனா தமிழை புரிஞ்சிக்க முடியுதா? இல்ல. பாசுரம் பார்ப்போம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரடியாய் சென்று இறங்கி. இப்ப போன பாசுரம் பார்த்தோம், சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னு. இப்ப நேர மோட்சம் போயாச்சு, அங்க நாம போய் சேவிக்கிறோம். அதைத்தான் அடுத்த பாசுரத்துல சொல்றா. சேரடியார் சென்று இறங்கி அங்க பறை கொண்ட வாற்றை அனுப்புதவை. இந்த பறைங்கிற வார்த்தை ஆரம்பத்திலேருந்து வந்திருக்கு. மறைவித்தங்கள் 15 நன்னாள் நாள் அதுல இருந்து வந்துட்டு இருக்கு. போன பாசுரத்திலையும் பார்த்தோம், இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. அன்றுகான் கோவிந்தா அதாவது 3 நிலைகளையும் சொல்றார், பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட். இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படின்னு என்ன முக்காலம் சொல்லிடுறார். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதையேதான் இங்க சொல்ற. அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலர் தந்துரியன் பட்டர்பிரான் கோதை சொன்ன. யாருடைய கோதையாவள்? பெரியாழ்வாரை பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியே அப்படின்னு பட்டர்பிரான் கோதை சொன்ன. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார். பரிசு உரைப்பால் வால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? வங்க கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து. திங்கள் அப்படின்னா சந்திரனா.
சந்திர பிறை பார்த்தேன் தோழி சந்திப்பு நிகழ்ந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சந்திரன் போன்ற அழகிய முகம். அழகு அப்படின்னா சந்திரன், முருகு என்றால் அழகு, சந்திரன் என்றால் அழகு, அழகிய சந்திரனை போன்ற அழகிய முகமா. அதனாலதான் சொல்லுவா, சப்போஸ் ராவபிரானுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரெண்டு பேருக்குமே பார்த்தேன்னா ஜென்மத்துல லக்னமும் சந்திரா லக்னமும் ரெண்டு ஒண்ணு. சந்திரன் அழகு, லக்னத்திலேயே அழகுடைய சந்திரன் இருந்தான்னு என்ன அர்த்தம்? கடகராசி கடக லக்னம். இவன் ரிஷபராசி ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரம் இல்லையா, ரிஷபராசி ரிஷப லக்னம். யாரு? கிருஷ்ணன். அவன் கடகராசி, ராமபிரான் கடகராசி கடக லக்னம். கூடையே புரிஞ்ச தம்பி எல்லாம் வெவ்வேறு ராசி வெவ்வேறு லக்னம். ஆனா ராமபிரான் பார்த்தேன்னா கடகராசி கடக லக்னம், புனர்பூச நட்சத்திரம். அதுவும் அவன் இந்த உலகத்துக்கே குருவாய் திகழ்ந்தவன் அப்படிங்கிறத, புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அப்படிங்கிறது குருவனுடைய கால். அதனாலதான் அது வந்தது, குருவாய் திகழ்ந்தவன் ராமபிரான். ஒரு குருவனுடைய லட்சணம் அப்படின்னா, குரு அப்படின்னா ஈக்குவல் டு ராமபிரான்னு சொல்லிடலாம். குருவனுடைய லட்சணத்தை சொல்றது. அதனாலதான் ஆழ்வார் சொன்னார், முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானாய் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார். அந்த மாதிரி தன்னையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே பகவான் வந்து அங்கேருந்து இறங்கி அர்ச்சாவதாரம் வந்திருக்கான் அப்படின்னா என்னுடைய பெருமை போற்றப்பட்டது. அது அதனாலதான் இங்க சொல்றா, சந்திரன் போன்ற அழகிய முகமுடைய தங்கள் திருமுகத்து, திங்கள் திருமுகத்து சேரெழியார் சென்று இறைஞ்சி, அழகிய ஆபரணங்களை போன்ற இடைச்சிறுமியராம். இந்த இடைச்சிறுமிகள் திருமுகத்து சேரெழியார் சென்று இறைஞ்சி என்ன பண்றா? திருப்பார் கடலை கடைந்த மாதவனையும், வங்கக்கடல் கடைந்த மாதவனையும் கேசவனையும், ரெண்டுமே ஒண்ணுதான். ஐயா சுவாமி, மாதவனை கேசவனை என்றா, வங்கக்கடல் இருந்து மாதவனா கேசவனா? உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? எல்லாமே வந்தான். அங்க கடல் கடையறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, யாரு? பெருமாள் தான் சொன்னார், அமிர்தம் எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு நிரந்தரமா இருக்கிறான்னு. அமிர்தம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கிச்சு, பெருமாளே சொல்றார், கடலை கடைஞ்சோம். இது பார்க்கடல் தானே, பார்க்கடல் கடைஞ்சல்னா அமிர்தம் வரப்போறது அப்படிங்கிறார். சரி, அப்ப என்ன பண்றது? என்ன எதை மத்த வச்சுக்கிறது? மந்தாரமலை வச்சுக்கோங்க. யாரு? பெருமாளே சொல்றார். இவர் மந்தாரமலை எடுத்துன்னு வந்து, சரி யார வந்து கயிறா வச்சுக்கிறது, கயிறாக தெரித்து அப்படின்னா வாசுகியை கயிறா தெரிச்சுக்கோங்க. இது கயிறை போட்டோடனே வழுக்கிறது, ஒரு பக்கம் வழுக்கிட்டே போறது, பாம்பு இல்லையா அது, வழுக்கிறது. இன்னொரு பக்கம் கீழே இறங்கிடுது மத்து. இவர் பார்த்தார், நானே அவதாரம் எடுத்து மத்த தாங்குறேன் அப்படின்னு அவரே தாங்குறார். ஒரு பக்கம் நாகம் கக்கிறது தலைப்பாக்கம், இந்த பக்கம் வழுக்கிறது. அசல்லாலையும் பிடிக்க முடியல, தேவலாலையும் பிடிக்க முடியல. இவரே ரெண்டு பக்கம் பிடிக்க இழுக்கிறார். யாரு? பகவான் எத்தனை அவதாரம் எடுத்தா பாருங்க. இதை எடுத்துட்டு மலையும் அவர் தான், நாகமதன் மலையும் அவனாதான் இருந்தான். பாம்பு வாசுகிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறது தான் வந்தான், கீழே அதை தாங்கிறது தான் வந்தான். கடைசியில் அதுல இருந்து வரக்கூடிய மோகனாவதாரம் எடுத்தவனும் வந்தான். அந்த மோகனாவதாரம் எடுத்த மோகனாங்கி மோகனாவை ஏற்றுக்கொண்டவனும் அவன் தான், மாதவன். அவனே மாதவன், அவனே கேசவன். அதுதான் சொல்றான், மாதவனையும் கண்ணனையும் சேர்ந்து அடைந்து. கேசவன்னா பல மீனிங் இருக்கு சுவாமி, இது ஒண்ணு மட்டும் மீனிங் இல்லை. கேசி என்ற அரக்கனை கொண்டவன். மாதவன்னா நிறைய மீனிங் இருக்கு. மாதவன் அப்படிங்கிறதுக்கு மான்னா நம்ம முதல்லயே இந்த அர்த்தத்தை பார்த்தோம், மாதவனை கேசவனை அப்படின்னு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த மண்ணாளால் மதி அந்த முதல் பாசுரத்துல சொல்ற ஆண்டாள், அந்த கடைசி பாசுரத்தை சொல்றா திங்கள் திருமுகத்து சேரடியார் சென்றஞ்சி அப்படின்னு சாதிக்கிறார். நம்ம கம்பராமாயணம் இந்த ஆன்லைன்ல பார்க்கச்சே அந்த விசேஷங்கள் அனுபவிச்சே, கம்பன் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அப்படியே அடிநாதம் ஒண்ணுன்னு சொல்லுவா. அப்படியே இழுத்துண்டே ஒரு லைன் பிடிச்சுட்டே வருவாராம். 100 பாசுரம் கழிச்சு முதல் பாசுரத்துல 100 பாசுரத்துக்கு முன்னாடி சொன்னது இந்த பாசுரத்துல சொல்றது. அதனுடைய அர்த்த விசேஷங்கள், அதனுடைய கண்டினியூட்டி அது கெடாம. அந்த மாதிரி ஆண்டாள் முதல் பாசுரத்துல என்ன சொன்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானாள். அதே வார்த்தை திங்கள் திருமுகத்து செரடியார் சென்றடைஞ்சி அப்படிங்கிறார். என்னதான் இருந்தாலும் ஒரு ஒளி வாங்கி கொடுக்கக்கூடியதா இருந்தாலுமே, ஒளி வாங்கி கொடுக்கச்சே இந்த திங்கள் என்ன பண்ணுவான், சந்திரன் சாஃப்டா இருக்கும். சூரியன் சுட்டெருக்கும் ஒளி, சந்திரனுக்கு அப்படி இல்லை, குளிர்ச்சி பொருந்திய ஒளி. பகவான் எப்பயுமே சௌலபியம் நிறைந்தவன், சௌசீல்யமானவன். அதனால என்ன சொல்ற, அழகான ஆபரணங்களை கொண்ட சேரடியார் அந்த சேடிப்பெண்களை வந்து கூப்பிடுற போது என்ன கூப்பிடுறாங்க, வங்கக்கடந்த மாதவா கேசவா, திங்கள் திருமுகத்தை உடையவனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அழகிய நீ எங்க பிறந்தவன், அங்க பறகின்ற வாட்டை அடைபடுவை பைங்கமலர் தென்திரையில் பற்றவிடான்னு கோதை சொன்ன. அதாவது அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூர்த்திலே பிறந்தவள், அங்கே கண்ணன் சன்னதியிலே புருஷார்த்தத்தை
பெற்ற அந்த செய்தியை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திரு அவதரித்த தாமரை மலரால் ஆகிய குளிர்ந்த மாலை அணிந்துள்ள பெரியாழ்வாருடைய திருமகளான ஸ்ரீ ஆண்டாள் இங்க சொல்றார். பைங்கமலர் தன் பைங்கமல மலர் என்னது பைங்கமல மலர் தன் தெரிய தண்ணுனா குளிர்ச்சி, தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர்னு அர்த்தம். தண்ணு நீர் அப்படின்னா நீர் அப்படின்னா சாதாரணமா இருக்கக்கூடியது, தண்ணீர்னா குளிர்ச்சி பொருந்திய நீர், வெந்நீர்னா கொஞ்சம் சுட சுட இருக்கக்கூடிய நீர்னு அர்த்தம். சோ தண்ணுனா குளிர்ச்சி, தன் தெரியல் பட்டர்பிரான் குளிர்ச்சி பொருந்திய மாலைகளால் ஆனது, தாமரை மலர்களால் ஆன குளிர்ந்த மாலை அணிந்துள்ள பெரியாழ்வார் அவருடைய திருமகள் தாண்டாள். ஏன் இந்த வார்த்தையை சொல்ற ஆண்டாள்னா தனக்கும் மாலைக்கும் சம்பந்தம் நிறைய உண்டு. நாம முதல்ல பார்த்தோம் தார் என்றால் என்ன, மாலை என்றால் என்ன. மாலை அப்படிங்கிறது பெண்கள் அணியக்கூடியது, தார் அப்படிங்கிறது ஆண்கள் அணியக்கூடியது. அதனுடைய அர்த்த விசேஷங்கள் உதாரணங்கள் நிறைய பார்த்திருக்கோம். நீங்க முன்னாடி ப்ரீவியஸ் காணொலியில போய் பார்த்துக்கோங்க. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேங்கடம் டிவியை நிறைய போட்டு வரும். நாராயணியன் 108 தசகமும் சதகமும் நாராயணியன் பார்த்தோம். ஒவ்வொரு தசகத்துல வரக்கூடியதும் 1000 பாசனங்கள் வரக்கூடியதும் போட்டிருக்கும். அடுத்தது 108 விவிதேச வைபவங்கள் இருக்கு. அதனால ஆண்டாள் அருளி செய்திருந்த பாக்கள் தமிழ் பாமையாக 30 தப்பாம சொல்லணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷத்தை தரக்கூடியது, ஒவ்வொரு செய்தியை சொல்லக்கூடியது. அதனால ஒண்ணு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த யூடியூப்ல பாக்கச்சே கட 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 கடன்னு ஓட்டி ஓட்டி பார்த்து விடுறாங்க, ஓட்டி ஓட்டி கேட்டு விடுறாங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொல்றா ஆண்டாள். அதுதான் சொல்றா. சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே, ஒண்ணு ஸ்கிப் பண்ணாம பாருங்கோ. அடியனுடைய உபன்யாசத்தை கேட்கிற போது ஸ்கிப் பண்ணாம கேளுங்கோ. ஏன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விசேஷங்கள் வந்துட்டே இருக்கும். அர்த்த விசேஷங்கள் அதுக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்று விசேஷம் வந்துட்டே இருக்கும். ஸ்கிப் செய்யாதீங்க. ஒரு பாசுரமும் குறையாது அனுசந்திக்க வேண்டும். அப்படி அனுசந்திப்பவர்கள் 4 பெரிய மலைகளை போன்ற திருத்தோள்களையும் இங்கு பரிசளிப்பார். 2 மால் வரைத்தோள், 2 4 மால் பெரிய மலைகளை போன்ற திறந்த தோள்களை, சிறந்த தோள்களையும் சிவந்த திருக்கண்கள், செங்கண்கள் அப்படிங்கிற சிவந்த திரு கண்களையும் அழகிய திருமுகத்தையும் கொண்ட விபூதி உடைய திருமாலால், என்னது திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னா இந்த பிறவிக்கும் முன்பிறவிக்கும் பெரிய அனுகிரகத்தை இம்மை மறுமை என்ற எல்லா இடங்களிலும் பரமனுடைய பெரும் கருணையை பெற்று அடைந்து எம்பெருமானுடைய சேர்க்கையால் உண்டான பரம சுகத்தை, பரம ஆனந்தத்தை பெறுவீர் அப்படின்னு இந்த பலஸ்ருதியோட இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இது சாதாரணமாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் இல்லாம சொல்றது. கன்று இழந்த தலை நாடு தோல் கன்றுக்கும் இறங்குமா போல பாசுரம் கொண்டு புக நமக்கும் பலிக்கும் என்று பட்டர் அருளுவார் அப்படின்னு சொல்றார். முதல் பாசுரத்தை எடுத்துள்ளோம். நோன்பு நோக்குவதற்காக இசைந்தவர்களை பொதுவாக அழைத்தாள், கூப்பிட்டார். மாறியெழுத்தங்கள் மழையடைந்தால் நீராட பொதுவீர் போதுவினோ நேரிழீர், இங்க வாங்கோ அப்படின்னு நாராயணனே நமக்கே படை தருவான். யார் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்றா. அது தவிர 2ஆம் பாசுரத்துல என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றா. 2வது பாசுரத்துல என்ன சொல்றா? வையத்த வாழ்வீர்கள் நாமுனும் பாழ்விக்க செய்யும் கேளிரோள் பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும். 2வது பாசுரத்தை இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். 3வது பாசுரத்துல என்ன சொல்றார்? நோன்பினால் விளையக்கூடிய நன்மையை சொல்ற. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமசக்கள் அப்படின்னு 3வது பாசுரத்துல அதனுடைய தன்மையை சொல்றார், நன்மையை சொல்றா, பயனை சொல்றா. 4வது பாசுரத்துல மழைக்கடவுள் ஆழி மழைக்கடவுளா ஒன்று நீ கை கரவேல், அந்த மழையை பெய்ய வேண்டும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறா 4வது பாசுரத்துல. 5வது பாசுரத்துல என்ன பண்றா? மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, எப்படிப்பட்டவன், அவனுடைய மாயங்கள் என்ன அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த நோன்புக்கான அவனை பாடி புகழ்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தடைகளை எல்லாம் ஒழித்து எங்களுக்கு அருளி செய்வாயாக அப்படின்னு சொல்ல வர்றத 5வது பாசுரத்துல சொல்றான். 6வது பாசுரம் என்ன? புல்லும் சிலம்பினதான். அந்த 6வது பாசுரத்துல, அந்த 6வது பாசுரத்துல நம்ம முதல்லயே பார்த்தோம். 15வது பாசுரம் வரையில எல்லாரையும் எழுப்புறா. எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ, நாராயணமூர்த்தி கேசவனை பாட நீ கேட்டே கிடது, எவ்வளவு நாள் தான் படுத்துட்டு இருப்ப, ஏந்திரு. அதுவும் எப்ப ஏந்திரு?
கீசு கீசென்றும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரும். அது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி போய் எழுப்புறா. என்ன பண்றா? கீழ்வான வெள்ளச்சென் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பிறந்தகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மாவாய் பிளந்தாரை எழுந்திராய் அப்படின்னு சொல்றா. அடுத்த பாட்டுல 9வது பாட்டுல அவளோ உண்மகளோ எழுப்பியதோ உண்மைகள் தான் ஊமையோ அந்திச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருதில் மந்திரப்பட்டாலோ சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டேளா எழுப்ப மாட்டேளான்னு பார்த்தோம். 10வது பாசுரத்துல நாராயணனம்மாள் போற்றப்படைதலும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் என்னது புகின்ற அம்மனாய் கும்பகரனும் தோற்று முனக்கே பெருந்தொழில் தான் தந்தானோ அப்படின்னு சொல்றான். சோ இப்படி 5ஆம் பாசுரத்திலிருந்து 6வது பாசுரத்திலிருந்து 15ஆம் பாசுரம் வரை 13ஆம் பாசுரம் குளிர கிழந்து பள்ளிக்கிடத்தையோ பாவாயினி நன்னாளால் உள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் சீக்கிரம் ஏந்திரு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் ஏந்திருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு 14வது பாசுரத்துல 15வது பாசுரத்துல ஒல்லையினி போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொண்டானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை. எப்படி மாயனை ஆரம்பிச்சா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு அதுல இருந்து ஆரம்பிச்சு வல்லானை கொண்டானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனைன்னு முடிச்சுட்டா. 5ல இருந்து 6ல இருந்து 15 முடிச்சுட்டா. 15 பாசுரங்கள் தம்மோட இருந்து எழுப்பி முடிச்சுட்டா அப்படின்னு சொல்றார். 16வது பாசுரத்துல கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் எழுப்புறா. 16வது பாசுர எது நாயகனா என்ற நந்தகோபனுடைய அப்படின்னு ஆரம்பிச்சு 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரை சோரைய அரஞ்செய்யும். அதுல 17வது பாசுரம் நந்தகோபுரம் பிராட்டி பலராமன் இவர்களை எழுப்புறா. 18வது பாசுரத்துல புருஷாகாரம் நப்பினையை முன்னிட்டு அவளை எழுப்பி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றா. அடுத்த 2 பாசுரங்கள் 19வது 20வது பாசுரங்கள்ல அடைந்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்றல் எனக்கு விருப்பம் ஒருவர்த்த ஒரு மிஞ்சி நிற்கிறாளே அப்படின்னு சாதிக்கிறார். அது என்ன அர்த்தம்னா செப்பின்ன வெண்மலை செவ்வாய் சிறுமன் நப்பின்னை நங்காய் திருவேற்றொழிலாய் நீ ஏந்திரு அப்படின்னு சொல்றா. இதுல 21வது பாசுரத்துல கிருஷ்ணனையே தொழில் எழுப்புறார். 21வது பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப ஓற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் என்ற சுடரே அப்படின்னு எழுப்புறார். நாராயண பரவஜோதின்னு பார்த்தோம். அந்த பாசுரத்தை பகவானையே கிருஷ்ணனையே எழுப்புறார். 22வது பாசுரத்துல அபிமானம் குறைஞ்சதுனால என்ன பண்றா கொஞ்சம் அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளி கேட்டிருக்கீழே அப்படின்னு சொல்றார். 22வது பாசுரம். 23வது பாசுரத்துல சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் அப்படின்னு சொல்றார். நாங்களும் தப்பு செஞ்சிருப்போம், ஆராய்ந்த அருள். எப்படி ஆச்சாரிய புருஷன் நம்ம நம்முடைய ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லின்றதுல ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கச்சே முன்ன பின்ன இருக்கக்கூடியதாக ஆண்டாள் விளக்கரா நம்முடைய பாசுரத்தை. இப்படியாக 25ஆம் பாசுரத்துல விண்ணப்பித்து 26ஆம் பாசுரத்துல நோன்புக்கு வேண்டிய அளவை இன்னவை அபேட்சித்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றா. அடுத்து 27வது பாசுரம் நோன்பு முடிஞ்சிடுறது. நோன்பு முடிஞ்ச உடனே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசு வாங்க வந்தோம் பரிசு நாளாக சுடகமே தொல்வழியே தோடைய சவிப்போவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 28வது பாசுரத்துல மன்னிப்பு கேட்கிறா. 29வது பாசுரம் உத்தேசியம் மன்னிப்பு கேட்டு 29வது பாசுரத்துல முடிச்சு 30வது பாசுரத்துல உத்தேசமா என்ன பொருள் இத நாம நோன்பு இருந்ததனால் என்ன நமக்கு ஆச்சு அப்படிங்கிறத பலஸ்ருதியோட இந்த பாசுரங்களை ஆண்டாள் முடிக்கிறா. என்ன அழகு சுவாமி, எத்தனை அழகு கொட்டி கிடக்குது அப்பா. ஆண்டாள் பாசுரத்திலே எத்தனை அழகுதான் நம்ம வங்கக்கலகலந்த மாதவனை கேசவனை தெங்கல் திருமுகத்து திவ்யா மால் அம்பரா ஸ்நாதா பூஷண பூஷிதா அப்படின்னு சொல்லுவார். மாசானாம் மார்கசீஷோஸ்மி. இது அந்த கேசவனை கேசி என்ற சம்ஹாரம் செஞ்சதும் உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காகத்தான் மாதவனாக வேண்டும் என்று தானே பிராட்டியுடன் சென்று பகவான் அவதாரம் எடுத்தான். வாரியே கோதை பிராட்டி இடைப்பெண்கள் இடையறலுக்கிணங்கி ஒருவையாக புறப்பட்டு பரமைகாந்தி விரும்பி அதற்குள்ளே அடக்கிய படையும் பெற்றார்கள் என்று வரலாறை ஆண்டாள் தன்னுடைய தந்தையாரின் உபதேசம் மூலமாக தெரிவித்திருக்கிறாள். அப்படின்னு பாகமூல பரிசிங்க நித சங்க சக்கராகா அப்படின்னு வைஷ்ணவ பௌர்ணமாசு பவித்ரயாதி இந்திரா தேவர்களெல்லாம் மேன்மையாக கடை திருமண்காப்பு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதில்லை. அதாவது வெற்றியில் நேர்த்தியாக திருமண்காப்பு திகழ்ந்தாலே போதுமானது.
உனக்கு வந்து பளிச்சு இருக்கணும் சுவாமி. பிரசன்டேஷன் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவா, எதை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும். ஹவ் யூ ஆர் பிரசன்டபிள் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் ஆண்டாள் சொல்றார், ஹவ் யூ ஆர் பிரசன்டிங் யுவர் செல்ஃப். இந்த மார்க்கெட்டிங்ல சொல்லச்சு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவா, யூ ஹேவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவா. நம்மளை வந்து நாம முதல்ல மார்க்கெட் பண்ணிக்கணுமா, அதை எவ்வளவு பேர் வாங்குறான்னு பார்க்கணும். அததான் நீ எப்படி பண்ண முடியும், உன்னை நீ முதல்ல பிரசன்ட் பண்ணிக்கணும். ஹவ் யூ ஆர் பிரசன்டிங் யுவர் செல்ஃப். பிரசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் அதிலே பழைய உதாரெல்லாம் வித்துட்டு போயிடுறானுங்க, அது வேற விஷயம். மயர்வர மருளனம் மயர்வர மதிநலம் அருளை பற்றி இம்மகாண்டு உபதேசத்தாலே ஆட்சியர்கள் நோன்பு நோற்ற விதம் நம்மால் அறியப்பெற்றது என விளக்க பட்டர்பிரான் கோதை தன்னை தெரிவித்துக் கொண்ட நள் அப்படின்னு சொல்றார். வாக்கை அளிப்பவள் என்றாவது பொருளும் பூமியினால் கொடுக்கப்பட்டவள், வாக்கை அளிக்கப்பட்டவள் என்றவாறு பொருள் வடமொழிக்கு உண்டு. தாயாரை சொல்லச்சே நான் முதல்ல பார்த்தோம், போன பாசுரத்திலேயே பார்த்தோம், தப்பாமே பிழையாமே, பொருள் விடாம தப்பாமல் சொல்றது அப்படிங்கிறத பார்த்தோமே. அதாவது ஆண்டாளுடைய அழகு மட்டுமல்ல, வங்கக்கடல் கடைந்த மாதவன் அப்படிங்கிற, வங்கக்கடல் அப்படிங்கிறது எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம பக்கத்திலேயே இருக்கு. அந்த வங்கக்கடல்னு ஏன் சொன்ன அப்படின்னா, அந்த கடலை சுற்றி உள்ளது ஜாவா, சுமத்ரா, சைனா, தாய்லாந்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இந்தியா, நடுவுல இந்தியாவுக்கு சொந்தமான தீவு, இப்படியாக ஒரு அழகான திரும்பி 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 ஒரு அழகை சொரியக்கூடியதாக எல்லா விதமான பொருள்களும் உடையக்கூடியதாக இருக்கக்கூடிய இடம் வங்கக்கடல். திருமுகத்து சேரிழையார் மதி நிறைந்த நன்னாளால் ராமச்சந்திரனை திரும்ப திரும்ப சொல்ற ஆண்டாள். திங்கள் திருமுகத்து அப்படின்னுச்சு. வில்லிபுத்தூர் ஆழ்வார், வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் கொலை சொன்னேன், ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே பட்டர்பிரானை கொலை சொன்னேன்னு. என்ன வில்லிபுத்தூர் ரொம்ப ஃபேமஸ், வில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லுவா. வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுவார். நான் முதலே சொன்ன மாதிரி மகாபாரதத்தை ராமாயணம் எப்படி கம்பராமாயணம் ரொம்ப வசதியோ, அந்த மாதிரி வில்லிபுத்தூரார் எழுதிய மகாபாரதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. அந்த வில்லிபுத்தூர் பிறந்த ஊரிலே பிறந்த கோதை ஆண்டாள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று வாடிய பெரியாழ்வாருடைய திருமகளாக அவதரித்து சங்கத் தமிழனுடைய அழகை அள்ளி அள்ளி பருகுமா போலே நமக்கு எடுத்துரைத்து சென்றிருக்கிறாள். திருப்பாவினுடைய நோக்கம் என்ன, கண்ணனை அடைவது. சர்வேஜா சுகினோபவந்து, எல்லோரும் இன்புற்றிருப்ப நினைப்படுவே அல்லாமல் வேறொன்றையேன் பராபரமே என்று தாய்மானவர் சொன்னார் இல்லையா, பராபர கண்ணில, அதை அப்படியே எடுத்து சொல்லுகிறாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட ஒரு சங்கமம் நமக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான பாக்கள், 30 பாசுரங்களும். ஆண்டாள் இல்லை என்றால் தமிழ் இல்லை, பக்தி இல்லை என்றால் தமிழ் இல்லை, பக்தியினாலே வளர்ந்ததுதான் தமிழ். அந்த தமிழினுடைய பக்தியை நாம எடுத்து சொல்லி இந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரி நாம சொல்றது, இந்த வருடம் தமிழினுடைய பக்தியை எடுத்து சொல்லி அதை ஆளுமைகளை நாம் எடுத்து சொல்றோம். அதனால வரக்கூடியதாக இந்த அடுத்த நம்முடைய விசேஷமாக வரக்கூடியது இந்த 30 நாளும் முடிஞ்ச உடனே தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் விசேஷத்தையும் நாளைக்கு நம்முடைய யூடியூப்ல பார்க்கலாம். தைப்பொங்கல் விசேஷம் என்ன அப்படிங்கிறதையும் வேறொரு காணொளியில நாம் சந்திப்போம். அதுவரையிலும் கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.